விசை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து 2 குழந்தைய ஒரு அம்மா வந்து தன்னுடைய கையில வச்சிருக்காங்க, யாருமே இல்லை. அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப பசினால சத்தம் போடுது. உடனே அவங்க பேக்ல பாத்தீங்கன்னா அந்த பால் புட்டி இருக்குது, அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியல. 2 குழந்தைகளும் கீழே இறங்கவே மாட்டேங்குது. உடனே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். சோ இவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே பக்கத்துல போய், அம்மா நான் வேணா ஒரு குழந்தைய ஒரு நிமிஷம் வேணா கையில புடிச்சுக்கட்டுமா, நீங்க வேணா அந்த பால் எடுத்து அந்த குழந்தையை கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா ஆமா சார் நான் அதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய நான் கையில வாங்கினேன். வாங்கும் போது என்ன நினைச்சோ தெரியல, வந்து அவருக்கு பழக்கமான ஒரு முகமா இருந்துச்சு போல சொல்லி வந்துருச்சு. வந்து என் கையில இருந்த ஒரு 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா என் முகத்தை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் போட்டு. இல்ல உங்க அம்மா வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் நமக்கா தாலாட்டமும் சீராட்டமும் தெரியல. நானும் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், உச்சு பாக்குறேன், போனை எடுத்து போட்டோ எடுக்கலான்னு சொல்லி பாக்குறேன், அது கேட்கற மாதிரியே இல்ல, ரொம்ப கத்திட்டே இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு மடமடன்னு அவங்க அந்த வாயில எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து கீழே உட்கார வச்சுட்டு இந்த குழந்தைய என் கையில இருந்து வாங்கினாங்க. வாங்கி அதனுடைய அந்த 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 இதயத்தை நெஞ்சோட சேர்த்து அந்த குழந்தைய அணைச்சாங்க பாருங்க. அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் அடைஞ்சிச்சு பாருங்க. சோ அந்த ஒரு நிமிஷம் அந்த தாயாருடைய ஒரு அணைப்பு கிடைச்ச உடனே அந்த ஏங்கி ஒரு பெருமூச்சு விட்டு அந்த ஆறுதல், அடுத்த செகண்ட் அந்த குழந்தையினுடைய முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு. அப்போ அந்த குழந்தை, ஒரு பச்சை குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பு அவ்வளவு ஆறுதல் உண்டாகுமானால், இன்று கர்த்தர் நிறைய பேருக்கு தாயாய் கர்த்தர் மாறுகிறார், தாயாய் மாறுகிறார். உலகத்திலே இருக்கிற தாய் உங்களை ஆறுதல் படுத்த முடியாமல் போயிருக்கலாம், உலகத்திலே இருக்கிற தாய் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உலகத்திலே இருக்கிற தாய் உங்களை வருத்தப்படுத்தலாம். ஆனால் பரலோகத்திலே எனக்கு ஒரு தாய் உண்டு, தாய் உள்ளம் கொண்ட தேவன் உண்டு. அவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.